ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் மார்கழி மாதத்தின் மகத்தான திருவிழாவாக கருதப்படும் வைகுண்ட ஏகாதசி விழா இன்று பக்தி மற்றும் ஆன்மீக உற்சாகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி நடைபெறும் இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருப்பதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அலங்காரமும் மலர்ச்சூட்டும் கண்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது. கோயில் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஆகியோர் மேளதளங்கள் முழங்கக் கோயிலிலிருந்து புறப்பாடாகி ஆடி வீதிகளில் வலம் வந்து பரமபத வாசல் முன் எழுந்தருளினர். மோட்சம் வேண்டிக் காத்திருந்த நால்வர்க்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் புறப்பாடான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சொர்க்கவாசலைத் திறந்து சிறப்பு பூஜைகளுடன் காட்சியளித்தார். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டு தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பரமபத வாசல் வழியாக சுவாமிகள் புறப்பாடாகி அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினர். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வைகுண்ட வாசல் தரிசனம் செய்து பெருமாளின் அருளைப் பெற்றனர். வைகுண்ட ஏகாதசி விழா பரமக்குடி யமனேஸ்வரம் பகுதியில் ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தி பக்தர்களின் மனங்களில் ஆனந்தமும் பரவசமும் நிறைந்த நிகழ்வாக அமைந்தது.